ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலம்புரி விநாயகரை வழிபடும் முறையும் வழிபடும் போது செய்யக்கூடாதவையும். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்கம் கொடுங்க. வாங்க இப்போ நாம் வீடியோவில் போகலாம். கடவுளுக்கு எல்லாம் முதன்மையானவங்க விநாயகர் தான். நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு அந்த காரியத்தை தொடங்கினா அந்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறலாம். வலம்புரி விநாயகரை வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. விநாயகரில் வலம்புரி இடம்புரி உண்டா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஆமாம், விநாயகரில் வலம்புரி இடம்புரி அப்படின்னு இருமுகர் உண்டு. விநாயகரோட உருவ சிலையில் அவரது துதிக்கை வலது பக்கமாக இருந்தால் அவர் வலம்புரி விநாயகர், இடதுபுறமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வலம்புரி விநாயகரை வழிபட்டால் ஞானமோ செல்வமோ ஆரோக்கியமோ அதிகரிக்கும். இப்படி வலம்புரி விநாயகரை வழிபடும் போது மறந்து சில தவறுகளை நாம் செய்யக்கூடாது. இவ்வாறு வலம்புரி விநாயகரை வழிபட என்ன முறைகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வாறு அவரை வழிபட்டால் நாம் வேண்டியவாறே அள்ளி கொடுக்கும் வள்ளலாக மாறுவார் நம்ம விநாயகர். ஓங்கார வடிவமாக காட்சி கொடுக்க கூடியவர் தான் விநாயகர். மகாபாரதம் எழுத ஒற்றைய கொம்பை முறித்து ஒற்றை கொம்பனாக அவர் காட்சியளித்தார். விநாயகரோட வடிவத்திற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அப்படி வலம்புரி விநாயகர் வழிபட்டால் அதிர்ஷ்டம், புத்தி கூர்மை, செல்வம், ஆரோக்கியம், மன நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும். விநாயகரில் சித்தி புத்திகளுக்கு நடுவில் அமர்ந்திருப்பார். சித்தியை வழிபடுறதுனால அறிவாற்றலும் புத்தியும் வழிபடுவதால் செல்வ செழிப்பும் கிடைக்கும். வலம் புறத்தில் இருக்கும் சித்தியை வழிபடுறதால பல வெற்றிகள் வந்து சேரும். ஆகையால் இவர் சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இப்படி வலம்புரி விநாயகரை வழிபடும் பொழுது எந்தெந்த தவறுகளை நாம் மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். எப்படி சங்கில் வலம்புரி இடம்புரி அப்படின்னு 2 சங்குகள் இருக்கோ அது அப்படியே வலம்புரி சங்கு அதிக விசேஷமானதாக இருக்குது. அதுபோல் விநாயகர் பெருமானோட திருவுருவ சிலையில் வலம்புரி இடம்புரி அப்படின்னு இருக்குது. விநாயகர் பெருமானோட துதிக்கையானது இடதுபுறமாக வளைந்து இருந்துச்சு அப்படின்னா அவர் இடம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வலம்புரி விநாயகர் வலதுபுறமாக இருப்பார். சித்தியை இவரை வணங்குவதால் நமக்கு அறிவு ஆற்றலும் மேலோங்கி கிடைக்கும். வலம்புரி விநாயகர் வடிவமானது பிங்கள நாடியை குறிக்குது. இது சூரிய சக்தியை குறிக்குது. வலது துதிக்கையை வழிபடுறதால சூரிய சக்தி பாயறதால இந்த விநாயகர் பிரம்மா, விஷ்ணு, சிவனோட அவதாரங்களாக கருதப்படுறாரு. இந்த அவதாரமானது கோடி கோடி சூரியனோட சக்திக்கு இணையானது. பிங்கள நாடி அப்படிங்கிறது மனுஷனோட வலம்புற நரம்பு மண்டலத்தோட தொடர்புடையது. இந்த பிங்கள நாடி மனதில் அதீத ஞானத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. ஒருவரது மனதில் ஆசையை நிறைவேற்றக்கூடியது. ஆகையால் இவரை முறையாக பூஜித்து தூய்மையாக பராமரித்து அவசியம். இந்த வலம்புரி விநாயகர் வடிவம் நெருப்பு சக்தி ஆகும். ஆகையால் வலம்புரி விநாயகர் மந்திரத்தை மூலம் பூஜித்தல் வேண்டும். வலம்புரி விநாயகரை தூசி படிய விடக்கூடாது. தினமும் சுத்தமாக நீரில் கழுவி அபிஷேகம் செய்யணும். இது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை. வலம்புரி விநாயகர் சூரியனோட அதிக ஆதிக்கம் கொண்டவர். ஆகையால் இந்த வலம்புரி விநாயகருக்கு வேத ஆகம முறைகளின்படி பூஜைகளை செய்து வழிபடாமல் விட்டால் வலம்புரி விநாயகரை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அனைத்தும் சூரியனின் கடும் பார்வையை தடுத்துவிடும். ஆகையால் வலம்புரி விநாயகர் பூஜையை முறையாக வேத ஆகம நூல்படி நடைபெறுறது ரொம்பவே முக்கியம். வலம்புரி விநாயகருக்கு சந்தன காப்பு சாற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானது. காரணம் சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதால அவரை குளிர்விக்க சந்தன காப்பு சாற்றி வழிபடுறது மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கு. விநாயகர் வழிபாட்டு சாற்றப்படும் பூ, அருகம்புல், மாலை, வஸ்திரங்கள் போன்றவற்றை தினமும் மாற்றிவிடணும். விநாயகர் வழிபாடு பயன்படுத்தப்படும்
வஸ்திரங்களை சுத்தமான நீரில் கழுவி விநாயகருக்கு சாற்றி வழிபடுதல் வேண்டும். தினமும் விநாயகர் வழிபாட்டிற்கு புதிய மாலை, அருகம்புல், மலர்கள், வஸ்திரங்களை சாற்றி வழிபடுறது முக்கியமான ஒன்று. வலம்புரி விநாயகருக்கு வாசனையான தூப தீபங்களை நெய் விளக்கேற்றி வழிபடுவது நம்ம விருப்பம். எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். விநாயகர் பெருமானுக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் பாடி விநாயகர் பெருமானை வழிபடுதல் வேண்டும். விநாயகர் பெருமானுக்கு பிடித்த வெல்லம், மோதகம், சுண்டல், லட்டு, கொழுக்கட்டை போன்றவற்றை வச்சு வழிபடுதல் வேண்டும். ஒவ்வொரு பிரசாதத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. நாம் இறைவனுக்கு படைக்கும் நெய்வேத்தியத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் தொடர்பு இருக்குது. ஆகையால் பிரசாதமாக ஒரு பொருளை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை செய்கிறதுக்கு மிகவும் சிரமத்தை எடுத்து கவனமாக செஞ்சு இறைவன் முன் பூஜைக்கு வைக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.